வணக்கம். வெல்கம் டு நம்ம ஃபேமிலி குவிசின். இன்னைக்கு சுவையான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம மட்டன் பிரியாணிக்கு மட்டன் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் மேரினேட் பண்ணுறதுக்கான பொருட்களை அரைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இஞ்சி பூண்டு, அடுத்தது 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னமும் எடுத்துக்கலாம். அப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துருக்கேன். இப்போது இதை அரைச்சிட்டு இப்போ அந்த 1 கிலோ மட்டனில் நம்ம மேரினேட் பண்ணுறலாம். ஓகே, இப்போ நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ மட்டன் நல்லா கழுவி 2-3 தடவை நல்லா தண்ணியை விட்டு அலசி கழுவி அதை க்ளீன் பண்ணி இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வாங்க எப்படி மேரினேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அரைச்சோம்ல, அதை வந்து இப்போது ஃபஸ்ட்டு அதில் போட போகிறேன். அடுத்தது தயிர், இது 180 கிராம் தயிர். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூனு, அது நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன். காரத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நான் அதிகமாக கூட போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ எனக்கு காரம் கம்மின்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா, வறுத்து வச்சுருக்க ஆனியன், இது ஒரு 200 கிராம் அளவுக்கு. எலுமிச்சை பழமும் சேர்க்க போகிறோம் இது கூட. இது நல்லா புளிப்பை கொடுக்கும் பிரியாணிக்கு எலுமிச்சை பழம், அதனால தான். நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, இது முன்னாடி நாளைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம நைட்டு இதை 8 ஹவர்ஸ் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். நான் இதை நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகே, இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 400 கிராம் அளவுக்கு. அதே மாதிரி தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 400 கிராம் அளவுக்கு. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா அது தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது, வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 சூப் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ வாங்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெயில் போட்டு உடனே அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும், ஏன்னா இல்லைன்னா தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 2.5 அளவுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. காரம் கம்மியாக போடணுன்றதுக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 3-4 கூட போட்டுக்கலாம். அது கூட புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்க்க போகிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் கடைசியும் கொஞ்சம் போடுவோம். ஆனால் இப்போதைக்கு இதில் கொஞ்சோண்டு போட போகிறோம், ஒரு 50 கிராம் அளவுக்கு போதும், ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்காக. அவ்வளோதான். இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எப்படி வரணும்னா, வெங்காயத்துலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிகிற மாதிரி அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன்.
ஓகே, இப்போ பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ அழகாக வதங்கி எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, ஏன்னா இஞ்சி பூண்டு ஏற்கனவே நான் கறியோடு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கறி ஆட் பண்ணுறப்போ அதில் இஞ்சி பூண்டு ஏற்கனவே இருக்குது, அதனால் நான் தனியாக ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நான் கறியில் ஆட் பண்ணதுனால இதில் தனியாக போடல. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நம்ம மேரினேட் பண்ண அந்த மட்டனை நம்ம வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன், அது போதும் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்காக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா கழுவி 2 தடவை வாஷ் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு 30 to 45 minutes to 1 hour நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரைஸ் நல்லா வெந்து வரும், வேறையாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வாங்க நம்ம வந்து கறி அதில் ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம். ஒரு பட்டை எடுத்துருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா. ஜஸ்ட் லைட்டாக இது ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி அதில் போட போகிறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இன்னும் இதை கொஞ்சம் நல்லா சுண்டணும், அப்போ தான் வந்து அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி வேவத்து வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தம் கட்டுறப்போ அது வெந்துடும் மீதி. ஸோ அதனால் 3/4 பதத்துக்கு தான் வேகணும். அதனால 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துருவோம். ஒரு அரை பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ஒரு 3/4 பதத்துக்கு வந்துடும். நான் முன்னாடி போட்டேன்ல அந்த பச்சை மிளகா, அதெல்லாம் நல்லா அதில் ரைஸில் அந்த அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் போட்டேன், நல்லா ஊறணுன்றதுக்காக. ஸோ அதெல்லாம் இப்போ நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம தம் கட்ட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி மசாலா செஞ்சேன்ல அதை வந்து இப்போது ஒரு ஏனத்தில் போடுறேன். நான் ஆக்சுவலாக 2ஆக பண்ண போகிறேன். 2ஆக போதும், ஏன்னா இது பெரிய அகலமாக இருக்குதுன்றதுனால 2 இதுவாக பண்ணுவோம். சின்னதாக இருக்கிறவங்க ஒரு 3 அடுக்காக கூட நீங்கள் வந்து தம் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து ரைஸ் போட்டாச்சு. இப்போ இது கூட இது நான் ஃபுட் கலர் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லை வேணான்றவங்க விட்டுடலாம். இது ஜஸ்ட் கொஞ்சம் கலர் கொடுப்போம் பிரியாணிக்கு. ஃபுட் கலரை வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் இது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்துகிறேன். அதை வந்து கொஞ்சம் மேலே வச்சு போட்டு விடலாம். ஆனால் இது இன்னும் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், ஒரு ஸ்வீட்னஸ். அடுத்த லேயர் இப்போது
ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 லேயராக, ஒரு லேயரில் கறி, ஒரு லேயர் ரைஸ், இன்னொரு லேயரில் கறி, இன்னொரு லேயரில் ரைஸ் வச்சு இப்போ வந்து இருக்கிறதுல பெரிய அடுப்பில் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு கீழே கொஞ்சம் நல்லா திக்கான பேஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. தம் கட்டுறதுன்றது ஒன்றும் கிடையாது, அது ஆவி வெளியில் போகக்கூடாது, அவ்வளோதான். அது அந்த சூட்லேயே அது வெந்துடும். உள்ளார இருக்கிற மிச்சம் இருக்கிற ரைஸ் வந்து நல்லா வேகிறதுக்காக தான் செய்கிறோம். ஸோ நான் அதை இன்னும் போகக்கூடாதுன்றது என்ன பண்ண போகிறேன், இது ஜஸ்ட் கவுத்துட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் வைக்க போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது கீழே இப்போ நான் தம் கட்டிட்டேன். என்னென்னா அந்த உள்ளார இருக்கிற அந்த ஆவி வெளியில் போகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வெயிட்டை வச்சு மூடி இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இதை வந்து நீங்கள் சிறுத்தியில் சின்னதாக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம தம்மை உடைக்க போகிறோம். வாங்க திறக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தம் உடைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ அது ஒரு பெரிய தட்டில் கொட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தம்மை கொட்டி உடைச்சாச்சு. நிறைய ரொம்ப கரண்டி போடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், நீங்கள் வந்து தட்டில் வச்சு சூடாக சர்வ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஃபேமிலி குவிசின். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.